நீங்க தமிழ்நாட்டில் இருக்க மாரியம்மன் திருவிழாலாம் பார்த்திருப்பீங்க. டெல்லியில நடக்கிற மாரியம்மன் திருவிழா பார்த்திருக்கீங்களா? இந்த திருவிழா நடக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி ஒரு சேட் ஸ்டோரி இருக்கு. 1997ல 5000க்கும் மேற்பட்ட தமிழ் குடும்பங்கள் இங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு இந்த இடத்த அப்ப இருந்த டெல்லி கவர்மெண்ட் ஒரு காலேஜ்க்கு அலாட் பண்ணிட்டாங்க. அதனால இங்க இருந்து 5000 குடும்பங்களையும் அகற்றிட்டு கல்லூரிக்கான பணியை தொடங்கினாங்க. அந்த வீடுகளை இழந்த 5000 குடும்ப தமிழ் மக்கள் இந்த மரத்தடி கீழே தான் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நான் அதை பார்த்தேன்னு சொல்லிட்டு அதை நேரில் பார்த்து சொன்னாரு. அந்த காட்சி மட்டும் இன்னும் மறக்கவே இல்லை சார் அப்படின்னாரு. அதன் பிறகு இந்த கோயிலுக்கு மட்டும் பர்மிஷன் வாங்கி கடந்த 34 வருஷமா இந்த திருவிழாவை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பம் வாழ்ந்த இடம் இந்த இடம். இந்த கோயில உள்ள கைப்பிடி மண் எடுத்து கிட்டத்தட்ட 7 கோயில் கட்டிட்டாங்க. நாங்கெல்லாம் அன்பா சேர்ந்த கூட்டம் மாதிரி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ரூபா போட்டு கல்யாணம் எப்படி நடக்கும் அதே மாதிரி படப்பாயத்தோட சாப்பாடு வாழை இலையில போட்டு நாங்க வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய வழிபடைக்கு எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. இந்த பக்கத்துல ஒரு கேட்டு போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நாங்க சாமி கும்பிட்டு போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு. கவர்மெண்ட் இடத்துனால எங்களுக்கு கெட்டதுக்கு பெர்மிஷன் இல்லை. துபாயில ஒன்னு 12 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தாங்க. அப்பா இந்த கோயில் கட்டி சாமியை கும்பிட்டு போனாங்க. அந்த அம்மாக்கு மாசம் குழந்தை பிறந்துட்டாரு. சக்தி வாய்ந்த அம்மன். இந்த திருவிழாவுக்கு நிறைய IPS IAS ஆபீசர்ஸ், டெல்லி கவர்மெண்டோட அபிஷியல்ஸ், தமிழ் சங்கத்தோட பிரசிடென்ட், நிறைய தமிழ் மக்களும் வந்திருந்தாங்க. அடுத்த சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.